காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்பா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். சுளுக்கு உண்டாகிறது, திடீர்னு தடுக்கி விழுகிறதுனால லிகமெண்ட் டியர் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் ஏற்படுறது, இதற்கு இயற்கையான முறையில் வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் செய்யலாம், அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். நடக்கும்போது திடீர்னு தடுக்கி விழுந்துட்டோம் அப்படின்னாலோ, இல்லை ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து கீழே இறங்கும்போது ஒரு ஸ்டெப்ஸை பார்க்காம அடுத்த ஸ்டெப்ஸில் வைக்கும் பொழுதோ அவங்க தடுக்கி விழுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த மாதிரி நிலைகளில் முழங்கால்லையோ இல்லை கணுக்கால்லையோ இருக்கக்கூடிய லிகமெண்ட்ஸ் ஓவராக ஸ்ட்ரெச் ஆகி அது கிழிகிறதுக்காக சில சமயங்களில் முழுவதுமாக கிழிஞ்சிடும், இல்லைனா பாதியாக கிழிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி முழங்காலில் லிகமெண்ட் இன்ஜுரி இருக்கும் பொழுது அது பாதி அளவு தான் அந்த டியர் இருக்குது அப்படின்னா முழங்காலில் நல்ல வீக்கம் இருக்கலாம். ஸோ வலி அதிகமாக இருக்கலாம். அடுத்து எழுந்து நடந்தோம் அப்படின்னாலே ஒரு அன்ஸ்டடினஸ், கீழே விழுந்துடுவோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். ஸோ சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா முட்டிகளை அசைக்கிறதே சிரமமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கும். திருப்பியும் அவங்க நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வீக்கம் உண்டாகும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது நடந்துட்டாங்க, இல்லை நிறைய பேர் சொல்கிறது இந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது தான் எனக்கு அந்த வீக்கம் வலிலாம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஆக்டிவிட்டிக்கு வந்தோடனே திருப்பியும் வலி வருது அப்படின்னாலே அந்த லிகமெண்ட் இன்னும் அது ப்ராப்பரான ஒரு லெவலுக்கு வரல அப்படிங்கிறது அர்த்தம். இந்த லிகமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்கணும் முதல்ல. ஸோ இந்த லிகமெண்ட் அப்படின்னா நம்மளுடைய மூட்டுகளுக்கு உள்ள 2 இல்லை 3 எலும்புகளை சேர்த்து பைண்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரப்பர் பேண்ட் மாதிரியான ஒரு விஷயம்தான் இந்த லிகமெண்ட் அப்படிங்கிறது. தசைநார்னு நம்ம சொல்லுவோம். இது நம்ம அதிகமாக ஸ்ட்ரெச் பண்ணும் பொழுதோ, இல்லை நம்ம எந்த விதமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் இது வரைக்கும் பண்ணாமல் திடீர்னு நம்ம ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணி ஏதாவது ஜம்ப் பண்ணுறதோ, இல்லை நம்ம ஏதாவது விளையாட்டுகளில் ஈடுபடுறதோ, சில சமயங்களில் டென்னிஸோ இல்லை ஃபுட்பால் இந்த மாதிரியான ஒரு விளையாட்டுகளில் ஈடுபடும் பொழுது இந்த லிகமெண்ட்டில் ஓவர் ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு லிகமெண்ட் இன்ஜுரி வரலாம். ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரி வரும் பொழுது அது ஒரு கட்டத்துக்கு மேலே அளவில் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிடுச்சு அப்படின்னாலே ரிப்பீட்டடாக நமக்கு அந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும். நிறைய சமயங்களில் சர்ஜரி பண்ணினாலும் கூட இந்த பிரச்சனைகள் மீண்டும் மீண்டும் வரதை பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லிகமெண்ட் இன்ஜுரியோ இல்லை சுளுக்கு ஏற்படும் பொழுது நம்ம வீட்டில் இருந்தபடியே என்னெல்லாம் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை நம்ம மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதோ, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது தான் நம்ம இந்த லிகமெண்ட் இன்ஜுரியை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் நடக்கும் பொழுது திடீர்னு விழுந்துட்டீங்க, முழங்கால வீக்கம் வந்துருச்சு. ஸோ முழங்கால அசைக்கும் பொழுது ஒரு அன்ஸ்டடினஸ் இருக்குது, கீழே விழுந்துருவோமான ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னா நீங்கள் எலுமிச்சை பழம், அது கூட நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தலாம். கூடவே மஞ்சள், கற்பூரம். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம ஒரு தைலம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இந்த தைலத்தை ஒரு காட்டனில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு முழங்காலில் வச்சுட்டோ இல்லை கணுக்காலில் வச்சுட்டு ஒரு 2-3 நாள் நம்ம மாற்றி மாற்றி கட்டிக்கணும். ஸோ ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை, 3 மணி நேரத்துக்கு ஒரு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அது மாதிரி கட்டும் பொழுது அது நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி முழங்கால் மூட்டுகளுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஒரு முதலுதவி சிகிச்சையாக நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் வலி வீக்கம்லாம் குறைஞ்ச பிறகு கண்டிப்பாக அந்த மூட்டுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ மூட்டுகள் வீக்காக இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய தசைகள், அதை தாங்கி பிடிக்கக்கூடிய தசைகள் ஸ்ட்ரென்தனாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரிப்பீட்டடாக இந்த இன்ஜுரி வராது. ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரியை பெட்டர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழ தைலம் இது எப்படி தயாரிக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். லிகமெண்ட் இன்ஜுரிக்கான ஒரு முதலுதவி தைலம் எப்படி தயாரிக்கிறது நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறது முதல்ல பார்த்துடலாம். ஸோ எலுமிச்சை, அது கூட தேங்காய் எண்ணெய், மஞ்சள் தூள், கற்பூரம். ஸோ இப்போது நம்ம ஒரு 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். அதில் நம்ம ஒரு 4 எலுமிச்சையோட சாறு பிழிஞ்சிருக்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு அந்த எலுமிச்சையோட சாறு முழுவதுமாக வற்றின பிறகு முழுவதுமாக எண்ணெய் மட்டும் தனியாக இருக்கும். அப்போ ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், அதே மாதிரி கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துட்டு நம்ம இறக்க போகிறோம். ஸோ இப்போது இந்த எலுமிச்சையை நம்ம சாறு எடுத்துக்கலாம். இப்போ 100 ml அளவுக்கு நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கோம். இது கூட 4 எலுமிச்சையோட சாறு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அடுப்பை ஆன் பண்ணலாம்.
அடுப்பை ஆன் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் சூடான பிறகு அந்த எலுமிச்சையோட சாறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிக்கும். ஸோ முழுவதுமாக அந்த சாறு வந்து இப்போ வற்றணும். முழுவதுமாக இந்த சாறு வந்து வெட்டின பிறகு அதில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பு அடங்கிரும். இப்போ நம்ம வந்து இது கூட ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கற்பூரம். ஸோ இது வந்து நல்லா கரைஞ்சிரும். இந்த தைலம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அடிப்பட்ட உடனே லைட்டாக ஒரு வீக்கம் வரும்பொழுது இந்த எண்ணெயை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தடவிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயை 2 நாளைக்கு ஒரு முறை ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லது. அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய எஃபெக்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இது லிகமெண்ட் இன்ஜுரி, இது கீழே விழுந்து ஏதாவது வீக்கம் ஏதாவது இருந்ததுனாலும் இந்த தைலத்தை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி பயன்படுத்தலாம். இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்கு ஃபஸ்ட் எய்டாக நம்ம சொல்லக்கூடிய இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தலாம். இது எப்படி செய்யணும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி வந்துருச்சுன்னா இமீடியட்டாக இதை வந்து ஒரு ஃபஸ்ட் எய்டாக வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அதுக்கப்புறமா அந்த லிகமெண்ட்ஸை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்களையும் வந்து எடுத்துக்கோங்க. கற்றாழை வந்து கான்ட்ரோ ப்ரொடக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி மஞ்சளுக்கும் கான்ட்ரோ ப்ரொடக்டிவ், அதாவது அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய கார்டிலேஜை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு எஃபெக்ட் வந்து இருக்கும். அதே மாதிரி ஆட்டுக்கால் சூப்போ இல்லை வந்து முடவாட்டுக்கால் சூப்போ வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் கொடுக்கக்கூடிய விஷயம். கூடவே கண்டிப்பாக அந்த தசைகளை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய எக்ஸசைஸையும் வந்து நம்ம தொடர்ந்து பண்ணணும். ஸோ ஒருவேளை நம்ம எழுந்து நடக்கும்போது ஒரு அன்ஸ்டடினஸ் இருந்தது அப்படின்னா தேவையான சப்போர்ட் எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த ஒரு வலி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இல்லை வந்து வீக்கம் இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ரெனஸான ஆக்டிவிட்டீஸ், முக்கியமாக மாடிப்படி ஏறுறது, ஜம்ப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த லிகமெண்ட் இன்ஜுரிக்கு ஃபர்ஸ்ட் எய்டாக ஒரு தைலம் எப்படி செய்யுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். ஸோ கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு முழங்காலில் வந்து வலியோ வீக்கமோ வேறு சில காரணங்களால், முக்கியமாக வந்து மூட்டு தேய்மானம் இருக்கிறதுனாலையோ இல்லை வந்து நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா வந்து நடந்துட்டேன், இன்றைக்கி வந்து கொஞ்சம் கோயிலுக்கு போனேன், எக்ஸ்ட்ரா நடந்தேன், இந்த மாதிரி ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி பண்ணதுனால உங்களுக்கு முழங்காலில் வலியோ வீக்கமோ இல்லை வந்து கணுக்காலில் வலியோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த தைலத்தை வந்து பயன்படுத்தும் போது அங்கே இருக்கக்கூடிய வலி வீக்கம் இது ரெண்டையுமே வந்து இது குறைக்கும். ஸோ பயன்படுத்தி பாருங்கள். இன்றைக்கி இந்த லிகமெண்ட் இன்ஜுரி எதனால் ஏற்படுறது, இதற்கு ஃபஸ்ட் எய்டாக நம்ம ஒரு தைலம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கப்புறமா என்னென்னலாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களும், என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தோம். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.